இந்த வீடியோவில் நாங்கள் நிமிர்கோண அலகுக்காவி சம்பந்தமான தெளிவான விரிவான விளக்கங்களையும் ஒரு காவிய இந்த நிமிர்கோணங்களை பயன்படுத்தி எவ்வாறு இரு கூறுகளாக பிரிப்பது என்பது சம்பந்தமாகவும் இவற்றை பயன்படுத்தி ஒரு சில பயிற்சிகளை எவ்வாறு செய்கிற என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரி, நாங்கள் இங்கே பார்க்க இருக்கிறது முதலாவதாக இந்த நிமிர்கோண அலகுக்காவிகள் அப்படின்னா என்ன என்பது சம்பந்தமான விளக்கங்கள். சரியா? நிமிர்கோண அலகுக்காவி என்றால் ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச ஆள்கூட்டுக்கு எத்தனை நிலையத்தை முதல்ல நாங்கள் குறிப்போம். ஒரு ஆள்கூட்டுக்கு எத்தனை நிலையத்தை நாங்கள் முதல்ல கருதுவோம். சரி, இதுதான் நாங்கள் வளமையில கருதுகிற ஆள்கூட்டு கேத்திர கணிதம். ஆள்கூட்டு கேத்திர கணிதம் அந்த அச்சு சரிதானே, அல்லது தளம். இவரை நாங்கள் y அச்சுன்னு சொல்லுவோம், வேறு நாங்கள் எக்ஸ் அச்சுன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் இதில் இந்த நிமிர்கோண அலகு காவியல் சம்மந்தமாக கதை கேட்கல, நாங்கள் ஒரு முப்பரிமாண ஷேப் ஒன்று நாங்கள் கருதுவோம். அப்போ நாங்கள் மூன்றாவதாக ஒரு அச்சையும் நாங்கள் இங்கே கருதுகிறோம். அதுதான் எங்களோட XY தாண்டின மூன்றாவது அச்சு செட் அச்சு. சரிதானே? இந்த செட் அச்சுங்கிறால் எப்படி இருப்பாருன்னு சொன்னால் இந்த XY அச்சுகளுக்கு செங்குத்தாக இருக்கு. அதாவது நீங்கள் உங்களோட கையில் பெருவிரலால் Y அச்சை கருவினால், அடுத்தது சுட்டி விரலால் நீங்கள் எக்ஸ் அச்சை கருதுறீங்களாக இருந்தால் உங்களுக்கு நடுவிரல் உங்களுக்கு இந்த செட் அச்சை குறிக்கும். அதாவது எப்படின்னு சொன்னால் இந்த மூண்டையுமே நீங்கள் ஒரு செங்கோணங்களில், அதாவது ஒன்றுக்கொண்டு செங்கோணமான மூன்று முப்பரிமாண திசைகளில் கருதணும். இன்னும் நான் சிம்பிளாக சொல்லுவதாக இருந்தால், ஒரு சதுரமுகி தாயக்கட்டையை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு உச்சியை கருதுனீங்கன்னு இருந்தால் அந்த உச்சியில் வர விளிம்புகள் இந்த அச்சை குறிக்கும். சரிதானே? இங்கே ஒவ்வொரு அச்சுமே தங்களுக்கு இடையில செங்கோணமாக காணப்படுவாங்க. சரியா? இப்போ இங்கே இந்த ஒவ்வொரு அச்சிலையும் அச்சு குறிக்கிற திசையில் நாங்கள் ஒவ்வொரு அலகு காவிகளை நாங்கள் கருதலாம். சரியா? அந்த அலகு காவிகளை நாங்கள் பொதுவாக எக்ஸ் திசையில் இருக்கிற அலகு காவியை ஐ என்று கருதுவோம், y திசையில் இருக்கிறத நாங்கள் ஜே என்று கருதுவோம், Z திசையில் இருக்கிறத நாங்கள் கே என்று கருதுவோம். சரிதானே? அது இங்கே ஐ காவிக்கும் ஜே காவிக்கும் கே காவிக்கும் இடையிலான தொடர்பு என்னண்டா ஒவ்வொன்றுமே தங்களுக்கு இடையில செங்குத்தா காணப்படும். அதே நேரம் இவங்களோட பருமன் எப்பவுமே அலகு காவியின் என்ன பருமனாக இருக்கும்? ஒன்றுக்கு சமனாக இருப்பாங்க. சரிதானே? அவங்க இந்த எக்ஸ் y அச்சுக்களை கொண்டுள்ள தளம் XY தளம் என்று நாங்கள் சொல்லுவோம். அதே போல XYZ அச்சுக்களை கொண்டுள்ள தளத்தை நாங்கள் இங்கே XYZ தளம் என்று சொல்லுவோம். சரியா? இது ஒரு முப்பரிமாண தளம் என்று நாங்கள் சொல்லலாம். இப்போ இங்கே எக்ஸ் அச்சில் இருக்கிற அலகு காவி ஐ, y அச்சில் இருக்கிற அலகு காவி ஜே காவி, Z அச்சில் இருக்கிற அலகு காவி கே காவி. அதே நேரம் உங்களுக்கு இந்த அவங்களுக்கு இடையிலான தொடர்பை நான் சொல்லிட்டேன். சரிதானே? இப்போ இங்கே இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நாங்கள் XY தளத்தை மட்டும், அதாவது XY அச்சுக்களை நாங்கள் மட்டும் கருதக்குள்ள இந்த எக்ஸ் அச்சிட சமன்பாடை நான் சொல்லியிருப்பேன் y = 0. அதே மாதிரி y அச்சிட சமன்பாடை நாங்கள் எடுத்திருப்போம் x = 0. அதே போல் இங்கே இந்த XY தளத்திர சமன்பாடு XY தளத்தில் எப்பவுமே Z
திடப்பெருமானம் 0 காணப்படும். பொதுவா நாங்க எங்கட அந்த இருபரிமாண விடயங்கள்ல இதத்தான் கருதுவோம். ஒரு ஷீட் மாரி தான் கருதுவோம். ஒரு ஷீட் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஆ ஏதாவது 2 பக்கம் 2 அச்சு தான் காணப்படும். 3வது அச்சுல உங்களுக்கு ஆள்கூற குறிக்கிற மாதிரியான திக்னஸ் இருக்காது. ஆகவே நாங்க அத ஒரு XY தளமா மட்டும் கருதுவோம். அதால தான் நாங்க அந்த சந்தர்ப்பங்கள்ல சற்றுக்குரிய பரிமாணத்த நாங்க கருதுறது இல்ல. இதே போல YZ தளத்திட சமன்பாடு x = 0. இதே போல ZX தளத்திட சமன்பாடு y = 0. இதுதான் இது ஒரு அடிப்படையான விடயங்கள். சரி. இப்ப இதுல இருந்து நான் ஒரு முக்கியமான இன்னொரு விடயத்துக்கு ஜம்ப் ஆகுறேன். அதுதான் 2வது விடயம். இந்த காவிய இரு கூறாக பிரித்தல். காவிய இரு கூறாக பிரிக்கிறது. இப்ப இருகூறுன்ற நேரத்துல நாங்க XY தளத்தை மட்டும் தான் கருதுவோம். சரியா? இதுல நாங்க ஒரு அடிப்படையான அறிவை பெற்றா பிறகு 3 கூறுகளாக எவ்வாறு பிரிக்கிற என்பது சம்பந்தமாக நாங்க பிறகு பார்ப்போம். சரிதானே? இப்ப நான் அடுத்ததா பார்க்க போறது இரு கூறுகளாக பிரித்தல். அப்ப இங்க நான் இந்த தளத்தை கருதுறேன். இது y, வேறு வந்து x. அது இடம் ஒரு புள்ளி P கருதுறேன். சரிதானே? உற்பத்தியிலிருந்து நாங்க இப்ப இங்கு எடுப்போம், இதை ஒவ்வொன்று எடுப்போம். இப்ப நாங்க எடுப்போம் P இந்த ஆள்கூற நான் கருதுறேன் x, y. சரியா? எங்களுக்கு தெரியும் OP காவிய நான் ஒரு R காவியம் எடுக்கிறேன். எடுத்தா இங்க புள்ளி P இந்த தானக்காவி R காவி. சரிதானே? P இன் தானக்காவி R. அதே நேரம் இதை நான் ஒரு P அங்க எடுத்துட்டேன். ஸோ இதை A, இதை B என்று கருதுறேன். OA நான் X என்றும் BP நான் Y என்றும் கருதலாம். ஏன் இருக்கிற ஆள்கூறு x, y. சரிதானே? ஆகவே OA இந்த காவியை நான் எப்படி எடுக்கலாம்? x அந்த திசையில் இருக்கிற அலகு காவியால நான் பெருக்கலாம். அது x into I காவி. இதே மாதிரி இதே P அப்ப இதுதான் இது x, இவர் y. சரி, இதே மாதிரி AP காவியை நான் என்னென்று கருதலாம்? y j. ஏன் இந்த திசையில் இருக்கிற அலகு காவி j. உங்களுக்கு ஏதாவது திசையில இருக்கிற காவிட பருமன் தெரிஞ்சா அந்த திசையில் இருக்கிற அலகு காவியால பெருக்கினால் அந்த திசையில் உள்ள காவி வரும். இதுதான் நாங்க போன 2வது வீடியோலயோ 3வது வீடியோலயோ பார்த்த விடயம். 2வது வீடியோல பார்த்துருக்கோம். சரிதானே? சரி. ஆகவே இப்ப நாங்க இந்த முக்கோணி OAPல அல்லது OPAல காவி கூட்டல் விதியை பயன்படுத்தினோம்டா OP காவியை நான் எழுதலாம்
எப்படி எழுதலாம்? OA காவி பிளஸ் AP காவி. OA காவிக்கு பதிலாக நான் XI காவி என்று எழுதலாம். AP காவிக்கு பதிலாக YJ காவி என்று எழுதலாம். இது R காவி. ஆகவே முடிவு R காவியை நான் XI plus YJ என்று எழுதலாம். ஸோ யாதாயினும் ஒரு ஆள்கூறு அதில் தானக்காவியோட தரப்படைக்கல அந்த தானக்காவியை நாங்கள் ஆள்கூறு சார்பாக எங்களால் காண முடியும். சரிதான். ஆகவே இங்கே ஆர்காவியானது XI காவி பிளஸ் YJ காவி என்று தரப்படுது. இங்க ஐங்கிறது எக்ஸ் திசையில் இருக்கிற அலகு காவி, ஜேங்கிறது Y திசையில் உள்ள அலகு காவி. சரிதானே? இப்ப இங்க ஆரோட பருமன் உண்மையில யாரு? அதாவது ஆர் காவியோட பருமன் ஓபி காவி தான் உங்களுக்கு தரப்பட்ட ஆர் காவி. ஆகவே ஓபியோட பருமன் தான் ஆர் காவியோட பருமன். இப்போ உங்களுக்கு ஆள்கூறுகள் தெரியும். நாங்கள் ஏற்கனவே அடிப்படை ஆள்கூட்டு தளம் சம்பந்தமான சில விடயங்களை ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதிலிருந்து ஓபியிட நீளம் என்ன தெரியுமா? எக்ஸ் வர்க்கம் பிளஸ் y வர்க்கத்தின் வர்க்கமூலம். அல்லது இந்த முக்கோணியில் ஆர் ஈக்குவல், அதாவது பைதரஸ் தேற்றத்தை நாங்கள் பயன்படுத்தினமாக இருந்தால் ஆர் வர்க்கமானது எக்ஸ் வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் என்று வரும். அதிலிருந்து ஆர் மொடியூலஸை நாங்கள் காணலாம். ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஆகவே ஆரிட பருமனை நாங்கள் கண்டுட்டோம். சரிதானே? சரி. ஆகவே உங்களுக்கு ஒரு ஆர் காவி XI பிளஸ் YJ என்று எழுதலாம் என்று தெரியும். இதிலிருந்து ஆர் காவிட பருமனை நாங்கள் காணலாம். எக்ஸ் வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் என்று காணலாம். சரிதானே? ஆகவே இந்த ஆர் காவியின் திசையில் உள்ள அலகு காவியையும் இதன் மூலம் நாங்கள் காணலாம். எவ்வாறு? அவை ஆர் காவியின் திசையில் உள்ள அலகு காவி. இது எப்படி காண்றது? உங்களுக்கு ஆர் காவி அதில் அலகு காவி என்று சொன்னால் மேலுக்கு இந்த அடையாளத்தை போடுவோம். இது எவ்வாறு காண்றது? ஆர் காவியின் பருமனால பிரிக்க வாரது அந்த திசையில் உள்ள அலகு காவி. ஆகவே XI காவி பிளஸ் YJ காவி ஓவர் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் அதில் வர்க்கமூலம். ஆகவே இதுதான் ஆர் காவியின் திசையில் உள்ள அலகு காவி. சரிதானே? இப்போ இதுல இருந்து இன்னொரு விஷயத்தை நாங்கள் காணலாம். அது என்னன்னா ஆர் காவியின் திசை கோசைன் என்று சொல்லுவோம். இந்த திசை கோசைன் என்ற யாருண்டா உங்களுக்கு நாங்கள் இந்த ஆள்கூட்டு தரத்தில் குறிக்கல நாங்கள் இந்த ஓபிங்கிறால் எக்ஸ் திசையோடு அமைக்கிற கோணத்தை அல்ஃபாவாகவும் இந்த y திசையோடு அமைக்கிற கோணத்தை பீட்டாவாகவும் கொண்டால் இந்த அல்ஃபா பீட்டாட கொஸ்பெருமானம் தான் எங்களுக்கு இந்த ஓபி திசையில் உள்ள காவியின் திசை கோசைன். சரிதானே? இதுல இருந்து நாங்கள் சொல்லலாம் கொசல்ஃபாங்கிறால் யாரு? எக்ஸ் ஓவர் எக்ஸ் வர்க்கத்தின் y வர்க்கம். இதே மாதிரி கொஸ் பீட்டாங்கிறால் y எக்ஸ் வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் இதில் வர்க்கமூலம். சரிதானே? இங்கேயும் ஆர்காவியின் திசை கோசைன் கேட்கப்படுற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்காவி நேர் எக்ஸ் அச்சுடன் அல்ஃபா கோணத்தை அமைக்குது. அதே மாதிரி நேர் y அச்சோட பீட்டா கோணத்தை அமைக்குது. ஆகவே இங்கே
திசை கோசைன் என்பன cos alpha, cos beta. சரிதானே? இதுல cos alphaங்கிறால் உண்மையில x over x வர்க்கத்தின் y வர்க்கத்தின் வர்க்க மூலம். இதே மாதிரி cos betaங்கிறால் y over x வர்க்கம் plus y வர்க்கத்தின் வர்க்க மூலம். சரிதானே? உண்மையில இவங்க யாருண்டா, இந்த இவங்களை நாங்க விரிச்செழுதைக்குள்ள x over x வர்க்கம் plus y வர்க்கத்தின் வர்க்க மூலம் I plus y over j. இதுல x அச்சில் உள்ள அலகு காவியிட குணகம், அதே மாதிரி y அச்சில் அலகு காவியிட குணகம். இவங்க தான் திசை கோசைன்ஸ். இது cos alphaவாகவும் இவர் cos betaவாகவும் கருதப்படும். சரிதானே? இதே நேரம் இங்க இந்த திசை கோசைன்ஸுக்கு இடையிலான தொடர்பையும் எங்களால காண முடியும். அதாவது cos alpha plus cos beta வந்துட்டு ஒன்றா காணப்படும். இது ஒரு முக்கியமான முடிவு. சரிதானே? ஆகவே இந்த இதுல இருந்து இந்த ஆர் காவியிட திசையில் உள்ள அலகு காவியை நாங்க திசை கோசைன்ஸ் மூலமாகவும் உங்களால் எழுத முடியும். அதாவது ஆர் காவியிட அலகு காவி cos alpha into I plus cos beta into j. இந்த மாதிரி எங்களால் எழுதலாம். சரிதானே? இப்போ நாங்கள் ஒவ்வொரு கேள்வியாக செஞ்சு பார்ப்போம். சரிதானே பிள்ளைகள்? சரி, முதலாவதாக தராங்க ஏ என்ற ஆள் கூறு 3,4. ஆகவே ஓஏ காவியை கேட்குறாங்க. ஓஏ காவி மிக இலகுவாக சொல்லலாம், 3i plus 4j. இப்போ ஓஏ காவிட பருமன் இந்த 3ன் வர்க்கம் plus 4ன் வர்க்கம் அவரின் வர்க்கம் மூலம். ஆகவே 5 வரப்போறார். இதுதான் முதலாவது கேள்வி. இது இரண்டாவது. மூன்றாவது, ஓஏயின் திசையில் உள்ள அலகு காவி. அவரை நாங்கள் ஆர் என்று எடுத்தோம்னா ஆரோட அலகு காவிக்குரிய சமன்பாடு எங்களுக்கு தெரியும். ஆர் காவியின் ஆர் காவியின் மாடுலஸ். ஸோ 3i plus 4j over 5. சரிதானே? இப்போ இதே மாதிரி ஓஏயின் திசை கோசைனை கேட்குறாங்க. இதில் இருந்து நாங்கள் எடுக்கலாம் 3×5i plus 4×5j. ஆகவே cos alpha 3×5 cos beta 4×5. இதில் இருந்து நீங்கள் அல்ஃபாவை நீங்கள் கண்டு எழுதலாம், அல்லது cos inverse 3×5. அதே மாதிரி பீட்டா ஈக்குவல்ஸ் cos inverse 4×5. சரிதானே? இது முதலாவது விடயம். ஓகே, இப்போ முதலாவது கேள்வியை நாங்கள் மிக இலகுவாக செஞ்சிட்டோம். சரி, அடுத்ததாக ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு ஒரு ஆர் காவி தாராங்க 5i காவி plus 12j காவி. முதலாவது கேள்வி ஆரின் அலகு காவி. இப்போ ஆரின் அலகு காவி தேவையாக இருந்தால் ஆர் காவியோவை ஆர் காவிட மாடுலஸ் தேவை. ஸோ இதில் இருந்து ஆர் காவிட மாடுலஸ் எங்களுக்கு தெரியும். 5,12 இருக்கிற பைதகரஸ் மும்மை 13. அது நீங்கள் நேரடியாகவே 13 எழுதலாம். சரிதானியாகவே 5×13i plus 12×13j.
இதுதான் எங்களுக்கு தேவையான அலகு காவி. இதில் இருந்து முதலாவது கேள்வியை கண்டுட்டோம். ரெண்டாவது திசை கொசைன் கேட்குறாங்க. ஸோ கோஸ் ஆல்ஃபா 5/13, அதே மாதிரி கோஸ் பீட்டா 12/13. இதில் இந்த ஆல்ஃபா கோஸ் இன்வர்ஸ் 5/13, பீட்டா கோஸ் இன்வர்ஸ் 12/13. அது திசை கொசைனை நாங்கள் கண்டுட்டோம். மூன்றாவது ஆர்காவி குறிக்கும் புள்ளியின் ஆள்கூறை இனங்காண்க. இது மிகவும் சிம்பிளான விஷயம். உங்களுக்கு 5i + 12j என்றா 5 வந்து எக்ஸ் ஆள்கூறு, 12 வந்து y ஆள்கூறு. இதுதான் ஆர்காவியிட ஆள்கூறு. சரிதானே பிள்ளையர்? சரி, அதையும் நாங்கள் செஞ்சுட்டோம். அடுத்த மூன்றாவது கேள்வி, உற்பத்தியிலிருந்து 4 அலகும் எக்ஸ் அச்சுடன் 30 பாகை கோணமும் அமைக்குமாறு புள்ளி ஏ காணப்படுது. சரிதானே? அதில் ஏண்டது மிஸ் ஆகிட்டு புள்ளி ஏ காணப்படுது. எனில் OA காவியினை காண்க, அதில் அலகு காவியை காண்க, திசை கோசைன்ஸை காண்க. மிகவும் இலகுவான விடயம் பிள்ளைகள், நீங்கள் வடிவாக காணலாம். சரிதானே? இதில் நான் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதை நான் உங்கள்கிட்ட விடட்டா? நீங்கள் ட்ரை திஸ். ஓகே, ஏனென்றா ஏற்கனவே செஞ்ச மாதிரி உங்களுக்கு ஆறுக்குரிய அந்த அலகு காவி ஆர்காவி 4 அலகுன்னு தந்திருக்காங்க. இந்த மாதிரி தந்திருக்காங்க. இது 4ஆம், இந்த கோணம் 30ஆம், இந்த புள்ளி ஏ. என்ன செய்யணும்? நீங்கள் இந்த எக்ஸையும் ஒய்யையும் கண்டுட்டீங்கன்னா இதில் காவியை நீங்கள் ஒரு ஆர்காவி என்று எடுத்தால் xi + yg என்று எழுதலாம். ஒன்ஸ் நீங்கள் இப்படி எழுதிட்டீங்கன்னா பிறகு கேட்ட கேள்வி எல்லாமே அதிலிருந்து ஃபாலோ ஆகும். வேற ஒரு கஷ்டமான விஷயமும் இதில் இல்லை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரிதானே? சரி, இப்போ 4வது விடயத்துக்கு நான் வரேன். 4வது கேள்வி, XY தளத்தில் ABC அதில் ஆள்கூறுகளை தந்திருக்காங்க. சரிதானே? ஓகே. ஸோ A/C என்றா சொன்னால் ஒரு முக்கோணமாய் நான் கருதிட்டு ஒரு முக்கோணத்தையும் நான் கருதுறேன். A -1,3, B 2,1, C 1,-1. இங்கே நான் ஆள்கூட்டு தளத்தை கருதல, ஆனால் ஆள்கூறுகளை கருதுறேன். எங்களுக்கு ஆள்கூறுகளை கருதுறதே காணும். சரிதானே? இதில் முதலாவது கேள்வி கேட்குறாங்க, ஏயின் ஆள்கூறு தெரிஞ்சால் உங்களுக்கு நாங்கள் அதில் தானக்காவியை நாங்கள் என்ன எடுக்கலாம்? ஏ என்று எடுக்கலாம். அது ஏட தானக்காவி -i + 3j. இதே மாதிரி பீட தானக்காவி 2i + j. இதே மாதிரி சீட தானக்காவி i - j. சரிதானே பிள்ளையர்? ஓகே. இப்போ முதலாவது கேள்வி ABC தான் கேள்வி. அப்போ நாங்கள் அதை இதுலேருந்து எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு 2Bயை கேட்குறாங்க. 2B என்ற உண்மையில் என்ன செய்யணும்? 2 × Bயை எழுதணும். 2i + j. விரிச்சு எழுதினால் எண்ணியோட பெருக்கப்படும். ஸோ 4i + 2j. அடுத்தது கேட்குறாங்க A + 2C. அது A காவி + 2C காவி. ஸோ A காவியையும் 2C காவியையும் கூட்டினால் சொல்லுங்க பார்ப்போம், -i
ப்ளஸ் 3j ப்ளஸ் 2 I மைனஸ் j. ஸோ I மிஞ்சும், இங்கே 3 அகைன் j மிஞ்சும். சரிதானே? ஓகே. இதே மாதிரி நீங்கள் 2a காவி மைனஸ் 3c காவியை காணலாம். ட்ரை பண்ணுங்க. சரி, அதில் ஒன்றுமே இல்லை, மிக இலகுவான விடயம். இப்போ இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்போ அடுத்ததாக கேட்குறாங்க ஏபி காவியை கேட்குறாங்க. ஏபி காவியின் உண்மையில் யாரு? பி காவி மைனஸ் ஏ காவி. பி காவிங்கிறாள் யாரு? 2i ப்ளஸ் ஜே மைனஸ் I ப்ளஸ் 3j. ஸோ 3i மைனஸ் 2j. சரிதானே? ஆகவே ஏபி காவி வந்துட்டு 3i காவி மைனஸ் 2j காவி. சரிதானே? சரி, இப்போ நீங்கள் காவியை கண்டா இனி காண்றது எல்லாமே மிக இலகுவான விடயங்கள். ஏபி காவிட பருமன். ஏபி காவிட பருமன் உண்மையில் என்ன? 3 வர்க்கம் மைனஸ் 2 வர்க்கம், அதில் வர்க்கம் மூலம். ஸோ 13 வர்க்கம் மூலம். இப்போ இது தெரிஞ்சா ஏபியில திசையில் உள்ள அலகு காவியங்களால் காணலாம். சரிதானே? அதே 4வது ஏபியின் திசையில் உள்ள அலகு காவி. ஏபியின் திசையில் உள்ள அலகு காவி ஏபி காவி ஓவர் ஏபி காவிட மாடுலஸ். ஸோ 3i மைனஸ் 2j ஓவர் ரூட் ஆஃப் 13. அவை 3 வர்க்க மூலம் 13i மைனஸ் 2 ரூட் 13j. இதில் இருந்து 4வது உண்மையான கேள்வி திசை கோசைன்ஸ் தான் கேள்வி. ஸோ கோஸ் ஆல்ஃபா 3 வர்க்க மூலம் 13 கோஸ் பீட்டா மைனஸ் 2 வர்க்க மூலம் 13. சரிதான். அடுத்து என்ன கேட்குறாங்க? முக்கோணி ஏபிசியின் புவியீர்ப்பு மையத்தினை காண்க. சரிதானே? ஓகே, அதை எப்படி காண்றது? அது வெரி சிம்பிளான விஷயம், நீங்கள் ஈஸியாக காணலாம். சரி, ஓகே. இதில் 5வது என்ன கேட்குறாங்க? இதில் புவியீர்ப்பு மையம் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? ஏ காவி, பி காவி, சி காவி 3 காவியும் கூட்டிட்டு 3ஆல் பிரிக்க வேண்டும். சரிதானே? ஓகே. ஸோ அங்கால இப்போ நான் இடம் போயிடும்ன்றதுனால நான் இதுக்குள்ளேயே சமாளித்து எழுதுகிறேன். அமெரிக்க எழுதலாம். புவியீர்ப்பு மையத்தை ஜி என்று எடுத்தோம் என்றால் ஜிட தானக்காவிய ஜி என்று சொன்னால் ஏ காவி ப்ளஸ் பி காவி ப்ளஸ் சி காவியின் கீழ் 3. ஸோ 3ஐயும் கூட்டினா 2i மிஞ்சும். இங்கே இது 3ஐயும் கூட்டினா 4 3j மிஞ்சும். ஸோ இதுதான் புவியீர்ப்பு மையத்தில் ஆள்கூறு. சரி, இப்போ நான் ஒரு கேள்விக்கு கேட்குறேன். இப்போ இந்த கேள்வியில் நான் திருப்பிக்கிறேன்.
பார். ஓகே. இப்ப உங்களுக்கு உதாரணமா ஏபிசி என்று காணப்படுது. இதுல இந்த பி கோணத்தை கேட்குறாங்க அல்லது யா இந்த பி கோணத்தை கேட்குறாங்க. ஏபிசி கோணம் யாது என்று கேட்டால் எப்படி காவி முறையில் செய்கிறது? உங்களுக்கு இது தெரியும். இப்படி என்று சொன்னால் 3 உச்சிகளும் தெரிஞ்சால் நீங்கள் இதில் 3 பக்கங்களையும் கண்டுட்டு கொசு போட்டு விட்டீங்கன்னா சரி சரிதான். இது ஒரு முறை. மற்ற முறையில் செய்கிறதாக இருந்தால் உங்களால் அதே கொஸ்லோவை தான் நீங்கள் பாவிக்கணும். ஆனால் இங்கே நீங்கள் இந்த பக்கங்களை காணணும். அப்போ உங்களுக்கு சரி ஏற்கனவே ஏபியில பக்கத்தை நீங்கள் கண்டிருக்கீங்களா? ஏபியில பக்கத்தை இங்கே கண்டிருக்கீங்க. ஏபியில பருமன் வந்து 13. சரிதானே? அப்போ நீங்கள் மிச்சமாக என்னத்தை காணணும்? ஏசியில பருமனை காணணும். ஆகவே ஏசி காவியை நீங்கள் காணணும். ஸோ ஏசி காவின்னு என்ன செய்யணும்? சி காவி மைனஸ் ஏ காவி. ஸோ ஐயில் ஐ போனால் 2i minus j minus 3j minus 4j. இதில் இந்த ஏசி காவியில மாடுலஸ் உங்களால் காணலாம். 2 வர்க்கம் சக 4 வர்க்கத்தில் வர்க்கம் மூலம் அவை வர்க்கம் மூலம் 20. ஸோ ஏசி வர்க்கம் மூலம் 20. இதே மாதிரி உங்களால் பிசி காவியை காண முடியும். சி காவி மைனஸ் பி காவி ஐயில் மைனஸ் போனால் மைனஸ் ஐ மைனஸ் ஐ மைனஸ் ஜே மைனஸ் 2g. ஸோ இதில் இந்த பிசி காவியில பருமனையும் காணலாம். 1 வர்க்கம் சக 2 வர்க்கத்தில் வர்க்கம் மூலம். ஸோ 5 வர்க்கம் மூலம். சரிதானே? அவை வெத வர்க்கம் பருமனும் கண்டுட்டோம். அவையணி இது தீட்டாவாக இருந்தால் நீங்கள் முக்கோணி ஏபிசியில் கொஸ் விதி அப்ளை பண்ணீங்களாக இருந்தால் கொஸ் தீட்டாவானது சொல்லுங்கள் எப்படி வரும்? பக்கங்களோட வர்க்கங்களோட கூட்டுத்தொகை, அதாவது ஏபி வர்க்கம் ப்ளஸ் பிசி வர்க்கம் மைனஸ் ஏசிட வர்க்கத்தின் கீழ் 2ab பிசி. சரிதானே? ஸோ 13 ப்ளஸ் 5 மைனஸ் 20 கீழ் 2 தர 13 தர 5. ஸோ 18 மைனஸ் 2 ஓவர் 2 தர 65. ஸோ மைனஸ் 1 கீழ் 65. ஆகவே தீட்டாவானது ஏபியில பி கோணம் கொஸ் இன்வர்ஸ் மைனஸ் 1 கீழ் 65. சரிதானே பிள்ளைகள்? ஸோ 6வது ஒரு கேள்வி உங்களுக்கு பி கோணம் கேட்டிருந்தால் அதை நீங்கள் இவ்வாறு செய்ய முடியும். சரிதானே? ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் இந்த நிமிர்கோண அலகு காவிகள அடிப்படை விளக்கத்தையும் அதை பாவித்து எவ்வாறு ஒரு காவியை இரு கூறுகளாக பிரிக்கலாம் அல்லது இரு கூறுகளாக கருதி எவ்வாறு சில பயிற்சிகளை செய்யலாம் என்பது சம்பந்தமான சில விளக்கங்களையும் அதை உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக சில பயிற்சிகளை நாங்கள் செஞ்சிருந்தோம். உங்களுக்கு இது விளங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் தொடர்ச்சியாக ஒரு காவியை இப்போ 3 கூறா நாங்கள் ஏற்கனவே நிமிர்கோண அலகு காவிக்குள்ளே நான் ஐஜிகே என்றதை அறிமுகப்படுத்தியிருந்தேன். அடுத்த வீடியோவில் இந்த ஐஜிகே கூறுகளை எவ்வாறு பிரிக்கிறது, அதில் வார பயிற்சிகளை எவ்வாறு செய்வது என்பதை நான் இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிதானே பிள்ளைகள்? ஸோ உங்களுக்கு இந்த பாடம் விளங்கியிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.
இதன் மூலம் என்ற சேனலுக்கூடாக நீங்கள் இந்த கம்பைன் மேத்ஸுக்குரிய அடிப்படையான விடயங்களை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.